மும்பையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர கூட்டமாக தான் இருக்கும். கூட்ட நெரிசலில் தான் இயங்கிட்டுருக்க நகரமாக இருக்கிறது தான் வந்து மும்பை. அந்த மும்பையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கதை வந்து நடக்குது. இந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இமேஜின் ஆல் வி இமேஜினஸ் லைட்டுங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம கனி குஸ்ரீங்கிற மலையாளம் ஆக்ட்ரஸ் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து இதில் பிரபா. அவங்க ஒரு நர்ஸாக வந்து இருக்காங்க. நர்ஸாக மும்பையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி வந்து இருக்காங்க. அவங்க தங்கச்சியும் வந்து அவங்க கூடயே தான் வந்து இருக்காங்க. அவங்களும் வீட்டில் ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் இவங்க ஹஸ்பண்டோட ஒரு கிஃப்ட்டை வந்து பார்க்குறாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மனியில் வாங்கின ஒரு பழைய பெட்டி. ஹஸ்பண்ட் என்ன ஜெர்மனிலேயா இருக்கார், வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லி கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் வந்து இவங்க பிரபா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களும் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பிரபாவோட தங்கச்சிக்கு வந்து ஒரு லவ் பார்ட்னர் வந்து இருக்காங்க. அவங்க வந்து தனியாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து தனியாக லவ் பண்ணுறக்கும் பார்ட்னரோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கும் வந்து இவங்களுக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குது. மும்பை சிட்டியில் ஃபுல்லாமே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இவங்க வீடுமே வந்து சின்ன வீடாக தான் இருக்குது. அதனால் அவங்க பார்ட்னரோட டைம் பண்ணுறக்கு வந்து இடமே கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து இந்த கூட்டமான மும்பை சிட்டியில் வந்து இவங்க வந்து அவங்க பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு வந்து ஒரு வீடை வந்து இவங்க ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்ட்னர்கிட்ட கேட்குறாங்க, நீ ஃப்யூச்சருக்கு வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டியா, நம்ம எதிர்காலம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் எல்லாம் கேட்குறாங்க. தன்னோட பார்ட்னரையும் வந்து முன்னுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் அவங்க அக்காவோட வாழ்க்கையை வந்து இந்த தங்கச்சி வந்து பார்க்குது. இவங்க அக்காவுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குது. அவங்களும் இல்லை, எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எல்லாத்தோட லைஃப்புமே வந்து ஒரு லைட் ஆட்டம் தான் இருக்குது. ஒளி விளக்காக வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்காங்க துணையாக அப்படிங்கிறத வந்து அந்த படத்தோட கதையாகவே காமிச்சிருக்காங்க டைரக்டர். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் வந்து ஒவ்வொருத்தர் சப்போர்ட் பண்ணுறனாலே அவங்களோட வாழ்க்கையில் அவங்க லைட்டாக மாறிடுறாங்க. அதுங்கிறதான் வந்து ஆல்வே அமேஜின் அஸ் லைட்டுங்கிற படமாக எடுத்திருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.